கனெக்ட் சேனல் பீப்புள் நம்மளோட பாவனி ரெட்டி அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியங்கான் மணிமேகலை சார்பாக வந்து பேசியிருக்காங்க. இதுலேயும் முழுக்க முழுக்க வந்து ஒன் சைடடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பிரியங்கா மேலே தான் வந்து இப்போ எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. மணிமேகலை தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அது எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த விஜய் டிவி ஸ்டார்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டில் அப்போ தற்சமயத்துக்கு கூட இருந்த எல்லாருமே வந்து இல்லை மணிமேகலை சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்மளோட பாவனி ரெட்டி அவர்கள் இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை பிரியங்கா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து யாராலையுமே வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே முடியாது. எனக்கே பிரியங்கா அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தயவுசெய்து பிரியங்காவை அப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணிமேகலையோட இன்செக்யூரிட்டிஸ் காரணமாக, அதாவது அவங்க வந்து தன்னை விட வந்து பிரியங்கா வந்து எதனா ஸ்கோர் பண்ணுவாங்களோ, தன்னோட ஃபேமஸ் ஆகிடுவாங்களோ, அதுக்கப்புறம் இந்த ஆங்கரிங் கொஞ்சம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு பிரியங்கா மறுபடியும் குக் வித் கோமால் ஆங்கராக போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பதபரப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்செக்யூரிட்டி காரணமாக தான் வந்து மணிமேகலை இந்த விஷயத்தெலாம் வந்து இப்படி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பிரியங்கான்னு இல்லை, யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல பேசுகிறது தப்பு கிடையாதுங்க. இப்போ ஒரு குக்கு வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யார் வேணாலுமே வந்து அதை பற்றி பேசலாம். அந்த குக்கு வந்து எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச குக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களோட நல்லா பழகிருக்காங்க, ஒரு 3 மாதம் எங்களோட ஜார்னி பண்ணியிருக்கல, எனக்கு ரொம்பவே அவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்கள பற்றி அவங்க அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தான் பிரியங்கா பண்ணியிருக்காங்க செட்டில், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுக்கு திடீர்னு வந்து மணிமேகலை கடுப்பாகி இல்லை பிரியங்கா நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த இடத்துல வந்து அது சரியான்றது தெரியல. ஆனால் வந்து மணிமேகலை தான் தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். அது வந்து ஒரு பெரிய சண்டையே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க. அது மணிமேகலை தான் ஊதி பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை வருது, ஒரு செட்டுக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னா அதை அங்கேயே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஓகே இல்லைன்றதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் சோசியல் மீடியாவில் சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. ஸ்கூலில் வந்து பசங்க அடிச்சிட்டாங்கன்னா போய் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறது மாதிரி இருக்குன்ற மாதிரி பாவனி ரெட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து மணிமேகலை பண்ணியிருக்க வேணாம். அதை போய் அவங்க பண்ணதே வந்து ரொம்ப மோசமான விஷயமாக தான் இருக்குது. சோசியல் மீடியாவில் போய் வந்து சொல்லி அதை ஒரு பஞ்சாயத்தாக கலப்புறது அப்படின்றது வந்து அது எந்தளவுக்கு ஓகே அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் பிரியங்காவை திட்டாதீங்க. பிரியங்கா எந்த ஒரு நல்ல தப்புமே பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்பவே அமைதியாக அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஜாலியாக சிரித்து பேசி எல்லாத்துக்குமே வந்து சகஜமாக பழகணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் பிரியங்கா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக அதை வந்து பெருசாக இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு யாருக்கு மேலே வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.